ஹலோ காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா? நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் நான் தென்னந்தோட்டத்துக்கு நிற்கிறேன்ட்டு. அதுதான் இல்லை. உண்மையை சொல்ல போனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லணும். ஏனண்டா இங்கே ஸ்ரீலங்காவில், அதுவும் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் தேங்காயின் விலை படு மோசமாக ஏறிட்டுது. அதுக்கு காரணம் தேங்காய் ஒரு தட்டை விட்டையும் இல்லை, ஒரு தென்னை மரத்துலையும் இல்லை. இது தெரியாமல் நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னம் ஒரு 50-60 தென்னங்கண்டை வச்சுட்டோம் காணிக்குள்ள. இப்போ என்ன நிலைமையண்டா ஜாழ்ப்பாணத்தில், அதுவும் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் தென்னை மரம் எல்லாத்துக்கும் அந்த வெள்ளை ஈன்னு சொல்லி வந்தது தெரியுமோ, அது திரும்பவும் வரத்து வாங்கி விட்டது. திரும்பவும் தேங்காய் ஒரு டாமும் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. சரியோ? அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தென்னங்கண்டு வீட்டுக்குள்ளே வைக்கணுமோ இல்லை பெய்யாமல் வேறு என்னத்தையும் வைக்கலாமோன்றதை நீங்களே யோசிச்சு முடிவெடுங்கோ. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், தென்னை மரத்தை வச்சு நாசமாக போன இந்த கதையும் கேளுங்க. வாங்க அப்படியே போவோம் வீடியோக்குள்ளே. ரைட், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் எங்கள்கிட்ட தென்னன் தோட்டம். சரியோ? இது உங்களுக்கு வழியாக தெரியுதோ இல்லையோ தெரியலை. மேலே நான் காட்டுறேன்னு பாருங்கோ. மேலே இருக்கிற தென்னையில் இதில் மட்டும் ஒரே ஒரு தேங்காய், இதில் அதுவும் இல்லை. இதில் ஒரு 4-5 கிடாக்கு. இப்படி அங்கால போனால் கொஞ்சம் சின்ன தண்ணீர், அங்கால பெரிய தண்ணி நிற்கிது. இருந்தாலும் இப்போ என்ன சிக்கலண்டா, இந்த வெள்ளை ஈ ஒரு தென்னை மரத்தையும் காய்க்க விடுதில்லை. இப்படியே பரவினா அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு, அங்காள் வீடு, அப்படி எல்லா வீட்டையும் இதுதான் பிரச்சனை. எங்கடைக்க மட்டும் ஒரு 50-60 தென்னை நிற்கிது. அவ்வளோத்துக்கும் பிடிச்சிட்டுது இந்த வெள்ளை. இது இந்த கண்டு 3 வருஷம். சரியோ? 3.5 வருஷம் நினைக்கிறேன். 3.5-4 வருஷம் வரும். சரியா? அதை விடுங்க, கதையை கேளுங்க. அப்போ இதுகளுக்கு இப்போ பிடிச்சா ஒரு காய் கூட காய்க்காமல் 4 வருஷமாக நாங்கள் பாதுகாத்தது வேஸ்ட்டாக போடும். சரியோ? இதை பாருங்க, இதுவில் பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் உங்களோட விட்ட தென்னங்கண்டுகளாக வாங்கி வாங்கி வையுங்க. வச்சிங்களேண்டா சும்மா உழைப்பண்டா உழைப்பு பேய் உழைப்பாக இருக்கும். புள்ளையை பெற்ற நேரம் தென்னையை வச்சா வேறு லெவலாக நீங்கள் உழைக்கலாம்ன்ற மாதிரி உழைச்சி தள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்தில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ காட்டினா தானே திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஒரு தென்னை மரத்தில் இருந்து 3330 தேங்காய் விழும். சரியோ? 3330 தேங்காய் விழும். அதை எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி கொண்டு போய் சந்தையில் விற்று உடனடியாக பணக்காரன் ஆகும். சரியோ? இப்போ நானும் அப்படி தான் ஆக போகிறேன். ஒவ்வொரு நாளும் விழுந்தோண்டுக்கு போய் வீடியோ எடுக்கவும் தலைவலியெல்லாம் விழும். சரியோ? இந்த வெள்ளை வந்த அப்புறம் அப்படி தான் தலைவலியெல்லாம் தேங்காய் விழும். ஒரு நாளைக்கு சிலது 300, 3000 இல்லை 4000 விழும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே நான் விற்று பணக்காரன் ஆக போகிறேன். யூடியூப் செய்கிறத விட போகிறேன். சரியோ? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த திரகாத்திரமாக இல்லாதபடியாக தான் தென்னை காய்க்கேன்னு. வாங்க திரகாத்திரமான தென்னை எல்லாத்தையும் காட்டுறேன். இதை விட திரகாத்திரமான தென்னையை காட்டையிலான்னு நினைக்கிறேன். அதுலேயும் 4 தான் கிடக்கு. சரியோ? அப்படியே போனோம்னா பாருங்க, புது தென்னை மரத்தை பாருங்க. புது தென்னை மரத்து நிலைமையை. புது தென்னை மரம் இன்னும் பாலை வரையில் இவ்வளோ உயரம் என்ன காரணம் கேட்டால் ஏதோ வெள்ளை என்றாங்க. சரியோ? இதையும் வடிவாக பாருங்கோ. சரியோ? இடையில வாழை வச்சுறாங்க, முந்தி வச்சுறாங்களே ஏனெண்டா இப்போ கொஞ்சம் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டோம். தென்னை வளரும் வரைக்கும் வாழை உதவி செய்யும்ண்டு. வாழையும் வாழை வைக்கல, தென்னையும் பாலை வைக்கல. அந்த இடத்துக்கு நிலைமை போகுது. அதுதான் சொல்கிறது. நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குதுன்ற மாதிரி இப்போ நாங்கள் தென்னையை வச்சா சோழியை முடிச்சிட்டாங்க. இந்த இதில் மட்டும் ஒரே ஒரு குறும்பாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ வரையில் ஒரே ஒரு குறும்பாக வந்திருக்கு. ரைட். கிட்டத்தட்ட 4.5 வருஷ போராட்டத்துக்கு பிறகு 4.5 வருஷ போராட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த அன்பு பரிசு ஒரு குறும்பை. சரியோ? இந்தியாவில் பார்த்தீங்களா அதுலேயும் அப்படித்தான், இதுலேயும் அப்படி தான். இது என்ன நடந்தால் நாங்கள் உண்மையிலேயே இது ஒரு வண்டு அடித்தா சமாளிக்கலாம், 2 வண்டும் அடிச்சுது. என்னென்னு சொல்கிறது? காண்டாமிருக வண்டுன்னு சொல்கிறது. இது காண்டாமிருக வண்டு. மேலே அந்த குருத்தை கடித்தது. அந்த கீழே இதுக்குள்ளே சிக்கல் வந்தது என்னென்றால், இதுக்குள்ளே அந்த ஓட்ட மாதிரி தெரியுது பாருங்க. தெரியுது உங்கள் வடிவா? இது சோப்பு கூன்வண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அட்டாக் பண்ணினபடியா, 2 ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணபடியா எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோன்னு தெரியாமல் 2க்கும் மருந்து கொடுக்க இல்லாமல் செத்து போச்சு. ரைட். இந்த இதில் வாங்க, இதில் ஒரு வித்தியாசம் காட்டுறேன்.
இது ஒரு சட்டப்படி ஒரு மரம் உண்டு. இந்த மரம் வந்து இந்தியாவில் தான் கூடுதலாக நிற்கிது, ஸ்ரீலங்காவில் இல்லை. இது வந்து ஸ்ரீலங்காவில் நிற்கிற மரம். என்ன மரம்? சீத்தா மரம். இதுதான் சீத்தா மரம். சரியோ, காய்க்கு கொண்டு கட்டிக்கலண்டா பக்கத்து வீட்டுக்காரண்ணே அந்த வேம்பை வெட்டுங்கோ, உங்களோட வேலி தானே. எங்கடா வீட்டை வந்து இணல் வருது, தயவு செய்து எங்களையும் வாழணும் கொண்டு கேட்டா. எந்த வீட்டை வந்தால் நான் வெட்டுவேன், உண்ட வீட்டை வந்தால் நீ வெட்டண்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாரோ என்னவோ தெரியல. பெரிய பிரச்சனைகளாக போகுது. பக்கத்து வீட்டோட சொந்தக்காரனோடையும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனோடையும் பிரச்சனை. எப்படி மோனே வாழ போகிறேன்ற மாதிரி போகுது வாழ்க்கை. அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா வாழை அதுக்கு அங்கால அங்கே தெரியுது வேறங்கோ, அதுதான் என் வீடு. இது வந்து அங்கால ஒரு மாமரம் கண்டு வச்சு கிடக்கு. ஏன்னா இங்கே பக்கத்து தென்னையெல்லாம் தரித்து ஒரு கட்டிடம் கட்ட போகிறோம். அப்போ மாமரம் மட்டும் நிற்கட்டு பண்ணிட்டு விட்டு கிடக்கு. சரி, அப்படி எஞ்ச போனீங்கடா நீ சொன்னடா சின்ன மரத்தை காட்டுறேன், பெரிய மரத்தை காட்டுறா, அப்போ தாண்டா நான் நம்புவேன்ட்டு நீங்கள் கேட்டிங்களேண்டா. இந்த இதுவும் ஒரு சீத்த மரம், சீத்த மரம் மட்டும் சீத்தா மரம். வாங்கோ காட்டுறேன் பெரிய மரங்களை. இந்தா ஒற்றே ஒரு தான் இங்கே பாருங்க, அடிக்க பாருங்க இந்த மரத்துண்ட. சரியா, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. பார்த்து கொண்டே போங்க, மேலே மேலே போங்க. அப்படி ஒரு சின்ன ஜூமை போடுவோம். ரைட், நான் ஒரு கொஞ்சம் தெரிய பண்ணிக்கிறேன். சரியோ, இவனுக்கு 24 மணித்தியாலமும் தண்ணி விடும். 24 மணித்தியாலமும் இவனுக்கு தண்ணி விடுறது. 24 மணித்தியாலம் தண்ணி விட்டும் இவன் 20 காய் தான் காய்ப்பான் வருஷத்துக்கு. சரியோ, இந்த பாருங்க, இங்கே பாருங்க இந்த மாதிரி. இதுலேருந்து பாத்தியை பாருங்க, பாத்தின பெருசு. இப்போ மலைக்கு விடுற இல்லை, மலையை கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. பாத்தின பெருசை பாருங்க, ஆளுண்ட பெருமனையும் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் காய்க்கையில் காரணம் வெள்ளை. சரியோ, இந்த சின்ன மரங்கள்லாம் தெரியல, கீழே வெள்ளை மேல் இதெல்லாம் இருக்குது, அதில் எடுக்கிறாங்களுக்கு. பெரிய மரத்தில் அந்த தொங்குற இலையெல்லாம் காட்டலாம், அது என்ற கவராக தெரியுதில்லை. நீங்கள் வெள்ளையே மனசில் கற்பனை பண்ணி கொண்டு வாருங்கோ வேணுமெண்டா. சரியோ, அப்படியே இஞ்சால வந்தவன்டா. இதுதான் நாங்கள் முக்கியமான பிரதேசம். சரியோ, இங்கே பாருங்க ஒரு தேங்காய் கிடக்கு. இங்கே பாருங்கோ இந்த தேங்காயின் அளவை, இந்த பெரிய மரத்தில் விழுந்த தேங்காயின் அளவை பாருங்கோ. வெள்ளை ஒல்லியாக போச்சு. இது தேங்காய் கிடக்கணும், பேருந்து வந்துருப்போம். வீடியோ எடுப்போம். சரி, இங்கே பாருங்கோ ஒன்றுலையும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் 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 தேங்காய் இருக்குது. இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு தேங்காய் மரத்தில் ஏறுறதுக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்கும் போகுது. அதுக்கு கூட போகுதோ தெரியாது எனக்கு, போகுது. வேறக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இப்போ வாங்குவோம், அதில் ஒரு மரம் நிற்கிது, அதில் இடி விழுந்ததை உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியோ, தென்னை மரத்தில் விழுந்து எங்களுக்கு இடி விழுந்துட்டுது. அதுபோல் அது வந்து ஒரு மாமரத்துலேயும் இடி விழுந்துடாக்கு. வாங்கோ காட்டுறேன். சரியோ, இப்படியே போனோமென்றால் ஏன்டா பத்தை காலை போகிறேன் கேட்டிங்கன்னா, நாங்கள் பத்தைக்கு புல் வந்து செருக்கி எறிகிறே இல்லை, இதுவும் செய்கிறே இல்லை. மேரி ஃபுல்லாக விட்டுட்டுது பத்தையை. சரியோ, தை மாதம் பெற விட்டு அப்படியே எல்லாத்தையும் உழுவோம். இதுக்காக டிராக்டரை விட்டு, சின்ன டிராக்டரை விட்டு, இல்லை லேமாசரை விட்டு உழுவோம். உழுதா அந்த பசலை வந்து அப்படியே நிலத்துக்கு போகும், அநியாயமாக போகாது என்றதுக்காண்டி. சரியோ, ரைட். இதுதான் எங்கட விட்ட ஆசையாக வச்ச என்ன கருத்தங்கொழுப்பான் மாம்பழம். சரியோ, மாமரம். இஞ்சால வெயில் அடிக்குது, பாங்க இஞ்சால் பக்கம் நின்று பார்ப்போம். இஞ்சால் பக்கம் போய் நின்று பார்ப்போம். ஆனால் என்ன நடந்தேன்டா, இடி விழுந்து நாசமாக போச்சு. சடீரென்று ஒரு சத்தம் வந்து பார்த்தா ஒன்றையும் காணையில். அடுத்த நாள் வந்து பார்த்தா ஆள் கறி போய் கிடக்குறேன். என்னென்னு தெரியல. இதை சொன்னால் நம்மளை மழையை நின்றாங்க. அப்படி இங்கே பாருங்க, இதுவும் ஒரு முக்கியமான இடம். இவருக்கு வயசு 5 கிட்ட வரும். சரியோ, அப்படியே கீழே இருந்து போகும். இவருக்கு வயசு 5 கிட்ட வரும். ஆனால் இந்த வளர்த்தியை பாருங்க, இவ்வளவுதான். ஆனால் காய்ப்பான், குலையாக காய்ச்சி தொங்குவான். நெல்லிக்காய் ஒன்று ஆஞ்சி சாப்பிட்டு பார்ப்பான். சரியோ, 4 ஆஞ்சிட்டேன். இப்போ 4ஐயும் சப்பி கொண்டு போவோம். போய்
அப்போ இதில் ஒரு தென்னை நிற்கிது. இந்தா இதில் ஒரு மாதாளி ஒன்று விழுந்து போச்சு. தெரியுது ஒரு சின்ன கப்பு ஒன்று தெரியுது, கட்டை ஒன்று தெரியுது. பாருங்க இது இந்த காணிக்க அடுத்த கட்டமாக வைக்கலாம்ன்ட்டு நாங்கள் முயற்சி செஞ்சு நாங்கள். இனி போகிற போக்க பார்த்தா இந்த காணிக்கில் வச்சு பிரியோசனம் இல்லை. சரி, அங்கே சுரேஷ் நிற்கிறான். சுரேஷ் பா. சுரேஷ் அங்கே போட்டான். சுரேஷ் ஒரு இயற்கை விரும்பி காணிக்க வந்தால் உடனே ஓடி வந்துடுவான். தெரியும் நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது எவ்வளோ கதையாக மறந்துவான். புளிக்கு நெல்லிக்காய்டா பிடிக்கும் தானடா பேயாண்டு நீங்கள் சொன்னீங்கண்டா நான் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் நினைக்கிறத விட புளி கூட கிடக்கும். சரி, இனி என்ன காட்டணும் காணிக்க? நாங்கள் என்ன தான் இருந்தாலும் இந்த பனை மரம் இருக்குல்லோ, பனை மரத்தை மட்டும் நாங்கள் தரைக்கிறீல்ல காணிக்க நின்றாலும். ஒரு 2 பனை மரம் 3 பனை மரத்தை விட்டு வச்சுருக்கிறோம். ஏனண்டா 4 மரம், சாரி 4 நிற்கிது. 4 பனை மரம் தான் அதுலேயே ஒன்று நிற்கிது. இந்த இடைக்கால வரங்க இதுக்கே ஒன்று நிற்கிது. ஏன் விட்டு வச்சுருக்கிறோம்டா பனை நிற்கணும் காணிக்க, தண்ணி பிரச்சனை வராது. மற்றது ஒரு இடி விழுகிறாண்டாலும் பெரும்பாலும் அதில் தான் விழுமண்டு நிற்க விட்டது. ஆனால் வேறு இடங்களில் விழுது. சரி, மற்ற அங்கே வேம்பு நிற்கிது, வேம்பு வச்சுருக்கிறோம். அது வச்சே இல்லை, அப்படியே வந்தது அப்படியே நிற்கிது. அங்கே கருவேப்ப மரம். இவ்வளோ பெரிய கருவேப்ப மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இருக்கிறான். இவ்வளோ பெரிய ஒரு கருவேப்ப மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இருக்கிறோம். பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன மாதிரி நிற்கணும் வரும் கருவேப்பிலை மரத்தின் பெருசாக பார்த்தீங்களா? வெளிநாட்டில் இருக்கிற ஆள் எனக்கு சொல்லுது, நீங்கள் கருவேப்பிலையை வெட்டி கடைக்கு கொடுத்து சம்பாதிச்சு பிழைக்கலாம் தானேண்டு. இங்கே யாழ்ப்பாணத்தில் எல்லா வீட்டையும் கருவேப்ப மரம் நிற்கிது. அப்போ நான் என்னென்று கொடுக்குறாது, அவன் திருப்பி கேட்பான் தான் தாரணுட்டு. சரியோ, அது இருக்கட்டும். இங்கே பாருங்க சுரேஷ் ஓடுறது பாருங்க ஆளா. சுரேஷ் எங்கே போகிறீங்க? வேட்டைக்கு வந்தால் நீங்களே ஒன்றும் பிடிக்கல, ஒவ்வொரு நாளும் காணிக்கால ஓடுவீங்க. சரியா, சுரேஷையும் பார்த்துட்டீங்க. ரைட், இப்போ தென்னை கதைக்கே திருப்பி வருவோம். நீங்கள் தென்னை கண்டு வைக்கிறேன்டா வைங்கோ, காய்க்கு மற்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. நல்லா முத்தின தேங்காய் அங்கேயாவது பார்த்து எடுத்து வந்து நாற்று போட்டு நீங்களே வச்சு சந்தோஷமாக 5 வருஷத்துக்கு பிறகு இலியான் வெள்ளை வந்து நாசமாக போங்க. சரியோ, நீங்கள் நாசமாக போனால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே நாசமாக போட்டோம், இப்படி நீங்களும் வச்சு நாசமாக போங்க. சரியோ, இதுவரை பெம்பலாக ஒரு கொஞ்சத்தை வச்சு போட்டு உண்மையிலேயே மிச்சத்துக்கு ஏதாவது நல்ல கிடக்கிற காசுகளையும் அதிலையும் வச்சு தொழிலை செஞ்சு முன்னேற பாருங்க. சரியோ, இந்த வீடியோவில் வந்து விவசாயியெல்லாம் மண்ணாங்கட்டியலான்ட்டு யாரும் ஒருத்தன் போடுவான் உசுப்பேறி உருவலை செஞ்சு செய்யாமல். சரியோ, ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்டால் அவன் வேறு வேலை செய்வான். அது கேட்டால் நம்மளை பேனுடுவாங்க. உசுப்பேறி இந்த விளையாட்டில் விட்டுட்டு இதெல்லாம் பார்ட் டைமாக செஞ்சு கொண்டு மெயினாக வேறு எதுவும் செய்யுங்கோ. இல்லை விவசாயிடா அதடா இதடான்னு ரத்தம் பிடைக்கத்தக்கன யாராவது ஒருத்தன் கதைச்சி உங்களை உசுப்பேற்றி விட்டு நாசமாக்கி விடுவான். நீங்களும் நாசமாக போங்க. சரியோ, தென்னையெல்லாம் காட்டியாச்சு தாரே. ரைட், இதுதான் கதை சுருக்கம். சரியோ, நீங்கள் வைக்கிறேன்டா வைங்கோ. நன்றி, வணக்கம். வாழை நிற்கிது, ஒரு குலையும் போடல வாழை. சரி, போட்டு வார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனாக பார்த்துங்கோ.